ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி லாஜிக். இன்றைக்கி எதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிபிஎஃப். இது ஒரு சேஃபான சேவிங்ஸ் ஸ்கீமு. இதில் ரிஸ்க்கு இல்லை. ஓகேங்களா? பிபிஎஃப் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமு. இது போஸ்ட் ஆஃபீஸு அண்டு பேங்க் நீங்கள் எங்கே வேணால் இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட லாக்கிங் பீரியட் தான் 15 இயர்ஸு. ஸோ ஷார்ட்டமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே இல்லை. ஆனால் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமு. இதுக்கு பார்த்திங்கன்னா 7 to 8% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஆல்ரெடி இந்த பிபிஎஃப் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் இன்னும் வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இதில் 500, மினிமமாக 500, மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம். அதான் இதோட லிமிட்டு. ஸோ 15 இயர்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக பே பண்ணணும். இதில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேணாம். அதில் கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கூட நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்கீமு. நான் இதை 2020 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி இன்னும் நல்லா தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோல்டு எல்லாருக்கும் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். கோல்டுன்னா பக்கத்தில் ஜுவல்லரி ஷாப்பில் சீட்டு போடுறது, அந்த மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டிஜி கோல்டு அது நான் ஃபஸ்ட்டு ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ நான் அதில் எந்த இதுவும் போடுறதில்ல. நெக்ஸ்ட்டு கோல்டு இடிஎஃப், அதுலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் எனக்குன்னா ஃபிசிக்கல் கோல்டுனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம். உங்கள் நியர்பையில் இருக்க கடைகளில் போய்ட்டு சீட்டு போட்டு வாங்கிக்கிறது, இல்லை டைரெக்டாக போய்ட்டு அமௌண்ட்டு கையில் நல்ல அமௌண்ட் இருக்கும்போது ஒரு காயின் வாங்கி வச்சுட்டு அப்புறமா போய் ஜுவல்ஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி நான் சீட்டு போட்டு தான் ஜுவல்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது ரீசெண்டாக லலிதாவில் இந்த ஓல்டு நகையை கொடுத்துட்டு ஒரு 11 months அந்த நகையை அந்த நகைக்கு எவ்வளோ கிராம் இருக்கோ அந்த கிராமுக்கு 11 months கழித்து வேஸ்டேஜு எதுவுமே இல்லாமல் நியூவாக நகை எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஓல்டு நகையை கொடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்டு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபினா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதை நான் ஒரு 500 5 இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 1000 rupees ஒரு 3 இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொத்தமாக நான் 1500 தான் எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன். இது எனக்கு லாபமாக, இது நல்லா பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு ஒரு எஸ்ஐபி. இன்னொரு எஸ்ஐபி ஒரு ஆவரேஜாக 2%, 3% அவ்வளோதான் கொடுத்துட்ருக்கு. இன்னொன்று எனக்கு ஒரு 11% கிட்டேயே கொடுத்துட்ருக்கு. ஸோ இதை நான் பெருசாக யாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் லாபமும் நஷ்டமும் இருக்கும். இதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அது மார்க்கெட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் விருப்பம் இருக்கவங்க பண்ணலாம். அதை பற்றி நிறையா படித்து பண்ணணும். ரிஸ்க் வேணான்னு சொல்கிறவங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். இந்த ஸ்கீம்லேயும் நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரோம். இது எதுனா எங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு 60 வயசு ஆனால், ஏன்னா நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஜாப் இல்லை, ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு என் ஹஸ்பண்டு. ஸோ அதனால் அவர் இந்த ஸ்கீம்லேயும் சரி ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் மினிமமாக அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றி முழுசாக தெரியணுன்னா அதுக்கு நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோ போடுறேன். இதில் எப்படின்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு 60 வயசு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 60% அமௌண்ட்டாக தருவாங்க. 40 இதுவாக தருவாங்க, அமௌண்ட்டு தந்துடுவாங்க. 40% உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் மாதிரி தருவாங்க. ஸோ ஒரு வேளை 60 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்க இல்லைன்னா அவங்களோட நாமினிக்கு இந்த இது ஃபுல்லாகவே போயிடும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு எல்ஐசி. நிறைய பேர் சொல்லுவாங்க எல்ஐசியில் போடுறது வேஸ்ட்டு. எல்ஐசியில் வந்து எஃப்டியை விட ரொம்ப கம்மியான இது தான் தராங்க, வட்டி தான் தராங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நாங்கள் எடுத்திருக்க ஸ்கீம் பார்த்திங்கன்னா எல்ஐசியில் எப்படி இருக்கும்னா மந்த்லி வந்து 2400 கட்டுற மாதிரி இருக்கும். இதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா எங்களுக்கு 50 வயசு ஆகும்போது என் ஹஸ்பண்டுக்கு வந்து 10 lakh கிடைக்கும். நடுவில் ஏதாவது ஒரு இது ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தனியாக இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம வெளியில் எடுத்தோன்னா அதுக்கு நம்மளுக்கு எதாவது ஆனால் மட்டும்தான் காசு தருவாங்க. ஆனால் எல்ஐசியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு அந்த முடிஞ்சாலுமே எண்ட்லேயும் தராங்க, நடுவில் எதாவது ஆனால் கூட நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஸோ நாங்கள் அதனால தான் இந்த இதை சூஸ் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. அதில் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது சைல்டு பிளான் ஸ்கீம் வச்சுருக்கோம். இன்னும் 2-3 ஸ்கீமு கூட நாங்கள் எல்ஐசியில் வச்சுருக்கோம். ஸோ எல்ஐசியை பற்றி பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இது வந்து ஒரு பெட்டரான இதுவாக தான் இருக்குது. எல்ஐசியில் மணி பேக் பாலிசி ஒன்று வச்சுருக்கோம். அதுவும் வந்து நடுவில் ஒரு அமௌண்ட் எங்களுக்கு கிடைக்கும் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸு. அதை வந்து நாங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் நாங்கள் அதை எடுத்து கோல்டுலலாம் இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ அதோடய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எல்ஐசி எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அதை விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் ஒரு 4-5 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு ஓகே எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு 5 இன்வெஸ்ட்மெண்ட்டுனா இதை தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.